நன்றி, 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 நன்றி செல்வராஜ். நன்றி, நன்றி, நன்றி மூர்த்தி. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு புடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும், தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தந்த நம்பிக்கையாலையும், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குறிக்கல தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் செல்வராஜ் குறிப்பிட்டது போல, இந்த குழுல நம்ம 24 ஹவர்ஸ் டே 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல ஒவ்வொரு பக்கமாக ஒரு நாள் எடுத்து வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கொண்டு இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதியில உள்ள சிந்தனையை வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கொள்ள இருக்கிறோம். ஜனவரி 15 சிந்தனையை வாசிக்குமாறு நண்பர் செல்வராஜ் அவர்களை அன்போட பணிவோட நான் கேட்டுக்கொள்றேன். ஓவர் டு யூ செல்வராஜ். ஜனவரி 15 சிந்தனையை வாசிங்க ப்ளீஸ். 24 மணித்துளிகள் ஒரு நாள். பக்கம் 15 இனிய தோழமையின் இன்றைய சிந்தனை. இனிய தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்பதையும் செயல்திட்டம் ஒரு வாழ்க்கை முறை. நாம் தொடர்ந்து மனத்தெளிவுடன் இருக்க வேண்டுமாயின் இந்த வாழ்க்கை முறையை வாழ நாம் கற்றுக் கொண்டாட வேண்டும். புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்பதையும் செயல்திட்டம் நமக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். நாம் செய்ய வேண்டிய திட்டத்தை அதை காட்டுகின்றது. ஆனால் ஒவ்வொரு இனிய தோழமையின் உறுப்பினரும் தங்களுக்கு ஏற்றவாறு இனிய தோழமையின் செயல்திட்டத்தை சிறந்த முறையில் வாழ அனுமதித்துக் கொண்டாட வேண்டும். நாம் அனைவருக்கும் ஒரே விதமான இணைய தோழமையின் செயல்பாடு திட்டத்தை கடைபிடிப்பதில்லை. காலை நேர அமைதியில் இனிய தோழமையின் கூட்டங்களில் பிறருக்கு பணி செய்து வாழ்வதில்லை. இனிய தோழமையின் நச்சுகளை எடுத்துச் செல்வதில்லை. இவற்றிலிருந்து இணைய தோழமையின் பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்புரையும் செயல்திட்டத்தை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இணைய தோழமையின் பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல்திட்டம் என்னுடைய இயல்பான வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதா? இன்றைய தியானம் நான் இடைப்பாறுவேன், இறுக்கத்துடன் இருக்க மாட்டேன், நான் இனி பயன்பட மாட்டேன், ஏனெனில் எல்லாம் இறுதியை செயல்பாட்டும் நிலை மாறும் வகையில் என் ஆன்மாவை நிலையான அமைதியுடன் வைத்துக் கொள்வது எப்படி என அறிந்து கொள்வேன். இளைய பேராதலின் உதவியை கேட்டு பெற்று அதனை உபயோகிப்பேன். ஏனெனில் உபகரிக்காத ஆற்றல் திரும்பி எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நான் அறிவேன். நான் இளையரும் பேராளர்களிடம் துன்ப சென்று கொண்டிருக்கும் வரை நான் ஆற்றும் ஒவ்வொரு செயலுக்கு பின்புறத்தில் இருக்கும் சக்தி புதுப்பிக்கப்படும். எந்த ஒரு செயலும் நான் செய்ய முடியாததாக இருக்க முடியாது. இன்றைக்கான பிரார்த்தனை நான் இணைப்பாகவும் அதன் மூலம் இறையொரு பேராற்றின் பற்றி எனக்கு வழங்கப்படவும் வேண்டும் என நான் வேண்டுகிறேன். என் சித்தத்தை இறைவனது சித்திரம் ஒப்படைத்துவிட்டு எனது இருக்கிறவர்கள் அனைத்தும் இருந்தும் விடுபட வேண்டும் எனவும் பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி. நன்றி, 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 நன்றி செல்வராஜ், நன்றி செல்வராஜ். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் திரும்ப நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ நான் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னைய 2 நண்பர்கள் 9/6/1996 அன்னைக்கு முதலாக ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த 2 நண்பர்கள் இப்ப உயிரோட இல்ல. அவங்கதான் என்னைய கூட்டிட்டு போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே நான் மீட்டிங் வர்றப்ப என்னுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு போனேன்னா, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். அனானிமஸ்னா பெயர் தெரியாம செயல்படுவது, ஆல்கஹாலிக்ஸ்னா குடிக்கிறவங்க. நான் இப்ப குடிக்கிறது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போய் குடிச்சிட்டு இருக்கிறேன். யாருக்கும் தெரியாம அனானிமஸாக கூடி குடிக்க சொல்லி தரக்கூடிய ஒரு இடம் தான் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் நினைச்சிட்டு நான் முதல்ல கூட்டத்துக்கு போனேன். அங்க போனா
மோசம் செய்வது முதல் குடி, ஒரு முறை குடிநோயாளி, வாழ்நாள் முழுக்க குடிநோயாளி அப்படின்ற மாதிரியாக எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளாத கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கட்டுப்படுத்தி குடிக்க சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா குடிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு முதல்ல எனக்கு தோணுச்சு. ஆனாலும் குடிநோயுடைய தீவிரத்தினால திரும்ப திரும்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தோழமைனா குடிநோயாளிகள்லாம் கூடக்கூடிய ஒரு இடம், ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. என்னுடைய வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல், தொல்லைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், குற்ற உணர்ச்சி, பயம், இது எல்லாத்தையும் மனம் திறந்து பேசக்கூடிய இடமாக ஒரு தோழமை காலப்போக்கில் திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அசிங்கம், அவமானம், பிரச்சனை, வலி, வேதனை எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு தோழமை பார்க்க ஆரம்பிச்சேன். மனம் திறந்து என்னுடைய பிரச்சனைகளை நான் பேசிட்டா அந்த பிரச்சனைகள் தோழமையால அல்லது தோழமையை தலைமையேற்றும் வழி நடத்தக்கூடிய ஒரு இறைவனால என்னுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு தான் எனக்கு முதல்ல ஆரம்பத்துல நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய அசிங்க அவமானத்தெல்லாம் சொன்னேன்னா அந்த அசிங்க அவமானம்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேனோ, நான் என்ன கருதினேனோ அதுதான் எனக்கு உண்மைன்னு தோணுச்சுது. தோழமைக்கு எதுக்காக நான் வருகிறேன், இங்கு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் நான் சிந்திச்சதே கிடையாது. நான் நினைச்சதுதான் அப்படின்னு ஆழமாக நம்பியதால தோழமை என்ன செய்ய சொல்கிறது அப்படின்னு அந்த ஆரம்ப நாட்கள்ல நான் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. வரணும், என்னுடைய வலி, வேதனை, அசிங்கம், துன்பம், வாந்தி எடுக்கிறது, அது இது எல்லாத்தையும் பேசணும், அந்த அவமானங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான், நான் குடிக்காம இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய குருக்கிட்ட பேசிட்டு இருந்த நேரத்துல அவர் சொன்னாரு, அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது நோக்கம், செயல் நோக்கம் என்னன்றதை பத்தி பேசிட்டு இருந்தேன். சின்ன வயசுல என்னுடைய அப்பா அம்மா எதுக்காக என்னை ஸ்கூல்ல சேர்த்தாங்க? ஸ்கூல்ல நான் செய்ய வேண்டிய வேலை படிக்கிறது மட்டும்தான். ஆனா ஸ்கூல்ல என்னோட சேர்ந்து படிக்கிற நண்பர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. சேர்ந்து விளையாடுறதுக்கு எனக்கு நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து 9ஆம் கிளாஸ்லயே நான் சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை நான் கத்துக்கிட்டேன். கிளாஸை கட்டடிக்கிட்டு சினிமா போகிற பழக்கம் உருவாச்சுது. சினிமா பார்த்துட்டு ஒவ்வொரு சினிமா கதையை பத்தி உட்கார்ந்து அர்த்தம் அடிக்கிறது, இந்த வேலையை தான் நான் ஒரு பள்ளி மாணவனாக செஞ்சிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு என்னைய படிக்க அனுப்புனாங்க, ஆனா படிக்கிற வேலையை தவிர வேற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு படிக்கிற வேலையை மட்டும் நான் செய்யல. சரி, எப்படியோ ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்தாச்சு, காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. காலேஜ்ல பள்ளிக்கூடத்தை விட மேலும் பல நண்பர்களுடைய நட்பு கிடைச்சது. விளையாட்டு, சிகரெட் குடிக்கிறது, சினிமா பாக்குறதோட சேர்ந்து சைட் அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இந்த பழக்கங்களும் சேர்ந்துடுச்சு. நான் ஒரு கல்லூரி மாணவனாக டெய்லி காலேஜுக்கு போய் படிச்சு பட்டம் பெற்று ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதெல்லாம் சிந்திச்சதே கிடையாது. மறுபடியும் காலேஜ்ல நான் என்ன செய்யறதுக்காக போனேனோ அதை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். படிக்கிற வேலையை மட்டும் செய்யல, வேற எல்லாம் செஞ்சுட்டு வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். தண்ணி அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, சினிமா பாக்குறது, ஊர் சுற்றுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் படிக்கிறத தவிர. எப்படியோ கல்லூரி படிப்பு முடிஞ்சிருச்சுது, ஒரு வேலையும் கிடைச்சது, வேலையிலையும் சேர்ந்துட்டேன். அரசு பணி, அந்த 22 வயசுலயே பச்சை கையெழுத்து போடக்கூடிய ஒரு உத்தியோகம், கெசட்டட் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு உத்தியோகம் கிடைக்குது. அங்க வந்ததுக்கு அப்புறமாகவும் எனக்கு என்னுடைய வேலை என்ன, அந்த வேலையுடைய முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. மறுபடியும் அதே மாதிரி தண்ணி அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, ஊரை சுத்துறது, தான் வந்திருத்தனமாக. அப்ப கையில பணம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. தான் வந்திருத்தனமாக என்னுடைய உணர்வுகள் இழுத்து போன திசையில எல்லாம் போய் வாழ்க்கையை சீரழிச்சுட்டேன். அரசு பணியில கூட என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செஞ்சேன்.
வேற எல்லாத்தையும் செஞ்சேன். 39 வயசு வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 39 வயசுல கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு வந்துட்டேன். கூட ஒரே ஒரு கட்டிங் அடிச்சுட்டு செத்து போயிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படி நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமாக கடவுளுடைய கருணையால 2 பேர் என் வீட்டுக்கு வந்தாங்க. என்னை ஏஏ தோழமைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சாவுற நிலைமையில ஏஏ தோழமையில வந்து இணைந்த போதும் இங்கேயும் நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்ல ஈடுபடணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா வழக்கம் போல என்னுடைய தாந்தோண்டித்தனமான மனது அப்படிதான் போயிட்டே இருக்குது. சென்னையில கோடம்பாக்கம்ன்ற இடத்துல லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்துல வெல்கம் குரூப், அந்த குரூப்ல ஒரு ஸ்கூல்ல நடக்கும். அது மேல கொட்ட எழுத்து எழுதி போட்டிருப்பாங்க, ஒய் ஐ ஆம் ஹியர், ஒய் ஐ ஆம் ஹியர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நான் ஏஏ தோழமைக்கு ஏன் வர்றேன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை. நான் நினைச்சபடிதான் இந்த இடம் வந்து என்னுடைய அசிங்கம், அவமானம், பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து பேசிட்டு ஒரு பொழுதுபோக்கு இடமா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க நான் என்ன செய்ய வந்தேனோ அதை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் இங்கேயும் செஞ்சுட்டு இருக்கேன். எதுக்கு நான் இங்க வர்றேன்னு எனக்கு தெரியல. நேற்று ஒரு சிந்தனை கொடுத்திருந்தாங்க, தப்பு செஞ்சா வலிக்கும், வேதனை வரும், துன்பு துயரம் வரும், வலி வேதனை துன்பு துயரம் ஆகியன தப்பு பண்றதால நான் ஏதோ பாதம் மாதிரி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு உணர்த்துவதற்கான எச்சரிக்கை மணி, அலாம் பெல் அப்படின்னு ஒரு சிந்தனையை நேற்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே இல்லை. அது என்னது, அடுத்தவங்க தானே தப்பு செய்யறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே, நானும் இப்பதான் குடிக்கலையே, ஏஏ மீட்டிங் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட், தேங்க்ஸ் டு மை ஸ்பான்சர், தேங்க்ஸ் டு குருஜி. அவங்க என்னுடைய வாழ்க்கையில இறையர் பேராட்சியில அறிமுகம் செய்து வச்சு நான் ஏஏ தோழமையில என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிந்தனை, நான் ஏஏ தோழமைக்கு எதுக்கு தொடர்ந்து வர்றேன் அப்படின்னு எனக்கு திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுது, நினைவூட்டுது. இன்றைய சிந்தனையின் முதல் வரி, the AA program is a way of life. The AA program is a way of life. ரத்தின சுருக்கமாக ஏஏ தோழமையை பற்றி சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் இவை. The AA program is a way of life. AA program, இந்த ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் ஒரு வாழ்க்கை முறை. எப்படி வாழணும்னு எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்றதுக்காகத்தான் நான் ஏஏ தோழமைக்கு வர்றேன். ஏஏ தோழமையில வேற எந்த செயல் நோக்கமும் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு நோக்கம், ஏஏ ப்ரோக்ராம் இஸ் a way of life. அந்த வே ஆஃப் லைஃப கத்துக்கிட்டு அந்த வே ஆஃப் லைஃப வாழ்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வர்றேன். இப்ப பின்னோக்கி பாக்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போனேனோ படிக்கிற வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். கல்லூரிக்கு எதுக்கு போனனோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தேன். பணிக்கு, ஜாபுக்கு, கவர்மெண்ட் ஜாபுக்கு எதுக்கு போனனோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப ஏஏ தோழமைக்கு எதுக்கு வர்றனோ அதை விட்டுட்டு வெறுமனே புலம்பிட்டே உட்கார்ந்துருக்கு. என்னுடைய வாழ்க்கை எப்படி இன்னைக்கு வாழப்படுதுன்னு சிந்திச்சு பார்த்து அழைக்கப்படுறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு தாட்டை கொடுக்குறாங்க, யோசிச்சு பாரு என்ன செஞ்சிட்டு இருக்க. AA program is a way of living and we have to learn to live the program if I am to stay sober. Simple, very, very simple, profound statement. AA program is a way of life and we have to learn to live the program if I am to stay sober. இதை விட எளிமையாக எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு சிந்தனையில? இங்க நான் எதுக்கு வர்றேன், வாழ்றது எப்படி அப்படின்னு கத்துக்கிட்டு அப்படி வாழ்றதுக்காக வர்றேன், அவ்வளவுதான். ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் நான் வாழ்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்டு அப்படி வாழ்றதுக்காக மட்டும்தான் நான் ஏஏ தோழமைக்கு திரும்ப 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 வர்றேன். எனக்கு ஏஏ தோழமையில வேற என்ன வேலை இருக்கு?
ரொம்ப அழகான சிந்தனை கொடுத்துட்டாங்க. AI program is a way of life. AI program is a way of living, and we have to learn to live the program if I am to stay sober. எளிமையான வார்த்தைகள்ல இந்த சிந்தனையை கொடுத்தாங்க. மன தெளிவோட தொடர்ந்து நான் வாழணும், மன தெளிவோட தொடர்ந்து நான் வாழணும். அதற்கு ஒரு வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும், அதன்படி வாழணும். அதை தவிர வேற என்ன செஞ்சாலும் நான் ஏஐ தோழமையில காலத்தை விரயம் செய்து கொண்டேதான் இருக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். வேற என்ன செஞ்சாலும் சரிதான், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இங்க வாழ்றதற்கான ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாழ்க்கை முறைன்னு தெரிஞ்சுச்சு அதன்படி நான் வாழ முயற்சி பண்ணணும். அது தவிர வேற வேலையே இங்க கிடையாது எனக்கு. கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ the 12 steps in the book, the 12 steps in the big book are guideposts, வழிகாட்டி மரங்கள், வழிகாட்டி மரங்கள். நான் எந்த திசையில பயணிக்கணும் அப்படின்ற திசையை காட்டக்கூடிய கை காட்டி. அதான் அது கை காட்டி புத்தகத்துல இருக்கு, புத்தகத்துல இருக்கு. என்னுடைய குடி நோய் ஒரு குயிக் சாண்ட், ஒரு புத மணலுக்கு ஒப்பானது, புதக்குழிக்கு ஒப்பானது. அந்த புதக்குழிக்கு வேற மாட்டிக்கிட்டேன். குடி நோய் அப்படின்ற புதக்குழியில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி அந்த 14/2/1997 அன்னைக்கு ஆல்மோஸ்ட் டெட் தான், ஆல்மோஸ்ட் டெட். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்பதான் 2 நண்பர்கள் வந்து எனக்கு அவங்க கையை கொடுத்து அந்த புதக்குழியில இருந்து என்னை பிடிச்சி வெளியே தூக்கி விட்டுட்டாங்க. அமிழ்ந்து செத்து போயிட்டு இருந்த என்னைய கையை பிடிச்சி வெளியே தூக்கி விட்டுட்டாங்க. வெளியே தூக்கி விட்ட உடனே அந்த சாவுல இருந்து தப்பி பொழைச்சிட்டேன். ஏஐ தோழமைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். கைட் போஸ்ட், கை காட்டி மரம் காட்டுற திசையில நான் முன்னேறி போகணும். அதுக்கு பதிலா நான் கை காட்டி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அதே இடத்துல பட்டு கிடக்குறேன். முன்னேறாம தேக்கம் அடைஞ்சு அதே இடத்துல நின்றுட்டே இருக்கிறேன். எஸ், குடிக்கிறத நேர்த்தியாச்சு, உயிர் பொழைச்சாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? அதாவது நீங்க இந்த வரதா புயல், அந்த புயல், இந்த புயல்லாம் வரும். இந்த புயல் அடிச்சுட்டு இருக்க வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அங்கிருந்த மரம் உழுந்து கிடக்கும், போஸ்ட் நெருங்கி கிடக்கும், இடிஞ்சு கிடக்கும், அது இடிஞ்சு கிடக்கும். ஐயா புயல் தான் நின்று போயிட்டு நான் தான் உயிர் பொழைச்சிட்டேனே, இனிமே வேற ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லைன்னு நினைச்சா எப்படி மாதிரி முட்டாள் யார் இருக்க முடியும்? அது மாதிரி இங்க என்ன தட்டுக்கு உயிர் பொழைக்க வச்சுட்டாங்க. மறுபடியும் அதே சாராய கடையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி மீட்டிங்கே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கேன். கைடு போஸ்டே கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கைடு போஸ்ட் என்ன, இந்த வழியா போ, முன்னேறி போ அப்படின்னு எனக்கு வழி காட்டுது. அந்த வழி காட்டுதல தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழி காட்டுற வழியில முன்னேறி செல்லாம கை காட்டி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கும். The guide post point the direction in which we have to go, but I have to find my own way, my own best way to live the program. We don't all do it alike. எல்லாரும் ஒரே மாதிரி இந்த ப்ரோக்ராம செய்ய முடியாது. நீ உன்னோட வழியில நீ முன்னேறி போ அப்படின்னு சொல்லுது. ஆனா நான் என்ன பண்றேன், கைடு போஸ்ட கட்டி பிடிச்சிட்டு எவ்வளவு நாள் அதே இடத்துலயே படுத்து கிடந்துட்டேன். அதே இடத்துல படுத்து கிடந்துட்டேன். அப்போ நான் இங்க என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு நான் படிக்கத்தான் போயிருக்கேன்றது தெரியாம என் பாட்டுக்கு வேற என்னென்னமோ செஞ்சுக்கணும். காலேஜுக்கு போறப்ப என்ன செய்யணுமோ தெரியாம கலர் கலரா பச்சை கலர் திங்கிச்சான், சிவப்பு கலர் திங்கிச்சான் சட்டையை போட்டுட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பா போய் நின்றுட்டு சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. படிக்கிற வேலையை தவிர கஞ்சா அடிக்கிற வேலை, குடிக்கிற வேலை, ஊடிச்சுக்கிற வேலை, எல்லா வேலையும் செய்யறேன், படிக்க மட்டும் செய்யல. அதே மாதிரி வேலை பாக்குறப்ப அதே மாதிரிதான் எங்கெங்கெல்லாம் பணம் வரும்னு சுத்தி பார்த்துட்டு பணம் வந்தா குடிச்சிட்டு மயங்கி கிடந்து எனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரிதான் அதை செய்யாம பட்டு கிடந்தேன். ஏஐ மீட்டிங் அதே மாதிரி. இந்த இடம் வெறுமனே புலம்புறதுக்கான ஒரு இடம்னு நானா கற்பனை பண்ணிக்கிட்டேன். என்னுடைய வலி, வேதனை, துன்பம், துயரம், அசிங்கம், அவமானம், பிரச்சனை, சிக்கல், இது எல்லாத்தையும் வந்து புலம்பிட்டு இருக்கிற ஒரு புலம்பல் கூடம் அப்படின்னு நான் நினைக்கிட்டு புலம்பிட்டே உட்கார்ந்துருக்கேன். புலம்புறதுல ஒரு சுகம் கிடைக்குது. எப்படியே சாராய கடையில உட்கார்ந்து தண்ணியை போட்டு போதையில புலம்பிட்டே கிடக்குறனோ அதே மாதிரி வித்வுட் எனி ப்ரோக்ரஸ், எந்த வகையான முன்னேற்றமும் இல்லாம
இருந்த இடத்திலேயே தேக்கம் அடைஞ்சு ரொம்ப காலம் நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப காலம் நின்றுட்டு இருக்கேன். அப்பதான் என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு. ஏஏ தோழமைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாரு. ஏஏ தோழமை ஒரு விசித்திரமான பள்ளிக்கூடம். ரொம்ப விசித்திரமான பள்ளிக்கூடம். எல்லா பள்ளிக்கூடத்திலயும் வாத்தியார் வேற, மாணவர் வேற. வாத்தியார் வாத்தியார் வேலையை பார்ப்பாரு, மாணவர் மாணவர் வேலையை பார்ப்பாரு. ஆனா ஏஏ தோழமைன்றது ஒரு விசித்திரமான பள்ளிக்கூடம். என்னன்னா, இங்க நான் தான் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு, நான் தான் பாடம் கற்பிக்கிற மாணவன். ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே நான் தான். எனக்கு யாருமே பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு யாருமே பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய பாடத்தை நான் தான் கத்துக்கிறேன். என்னுடைய பாடத்தை நான் தான் கத்துக்கிறேன். எப்படி வாழணும்ன்றத நான் தான் கத்துக்கிறேன். அதே மாதிரி ஏஏ தோழமை ஒரு விசித்திரமான மருத்துவமனை, ஒரு விசித்திரமான ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் பேஷண்ட் வேற, டாக்டர் வேற. டாக்டர் வேலை பார்ப்பாரு, பேஷண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஏஏ தோழமைன்ற மருத்துவமனையில மருத்துவர் நான் தான், டாக்டர் நான் தான், நோயாளியும் பேஷண்ட்டும் நான் தான். நானே தான் என்னுடைய நோய் என்னன்னு டயக்னோஸ் பண்ணி அதற்கான மீட்படையும் செயல் திட்டத்தை நான் தான் புரிந்து கொள்ளணும். நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் தான் வழி தேடிக்கணும். இது எனக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் புரிஞ்சுது. மருத்துவத்துல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இந்த நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவத்தை போனீங்கன்னா அவங்க அழகா சொல்லுவாங்க, டோன்ட் ட்ரீட் த டிசீஸ், ட்ரீட் த பேஷண்ட். டோன்ட் ட்ரீட் த டிசீஸ், ட்ரீட் த பேஷண்ட். இது நோய், அந்த நோய்க்கு இதுதான் மருந்துன்னா மருத்துவர் எதுக்கு மருந்து கிட போதுமே. இதுதான் நோய்க்கா, காய்ச்சல் வந்திருக்கு, பேராசிட்டமால் பார்த்தா காய்ச்சல் சரியாகி போயிடும் அப்படின்னா வெறும் டாக்டர்கிட்ட போகாம மருந்து கிடையாது பேராசிட்டமால் வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுதான் நோய், அந்த நோய்க்கு இதுதான் மருந்துன்னா மருத்துவ தேவையே கிடையாது, மருந்து கடை போதும். அதே மாதிரி குடிநோய்னு ஒண்ணு இருக்கு. அந்த நோயால பாதிக்கப்பட்ட குடிநோயாளி நானே. மருந்துன்றது ஏஏ ஃபெல்லோஷிப்பு மீட்டிங்கு. அந்த மீட்டிங் வந்தா மருந்து போயிருந்தா எல்லாருக்கும் இந்த செயல் திட்டம்னு ஒண்ணு தேவையே கிடையாது. ஆனா குடிநோயிலிருந்து மீட்படைவதற்கு உண்மையான மருந்து இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் தான். நான் எந்த அளவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நான் குணமடைய, என்னுடைய குடிநோயின் பாதிப்பிலிருந்து நான் மீண்டு வர என்ன செய்யணும் அப்படின்னு நான் தான் தீர்மானம் செய்யணும். என்னுடைய தீர்மானத்தின்படி நான் தான் செயல்படணும். இதுதான் ஏஏ தோழமையில நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை. இந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலை செஞ்சாதான் நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அர்த்தப்பட்டிருந்தாங்க. இந்த சிந்தனை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஆழமாக கொடுத்திருக்கிறாங்க. ஏஏ தோழமை, ஏஏ ஃபெல்லோஷிப் நான் போக வேண்டிய திசையை காட்டும். அந்த திசையில பயணிச்சு என் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது என்னுடைய பொறுப்பு. புனிதமான மௌனத்துல வாயை மூடிட்டு சும்மா சொல்லற அமர்ந்திருந்து நலமடைதல் பயணத்தை நான் பயணிக்கலாம். அது ஒரு வழி. அந்த வழி வேணும்னா அதை தேர்ந்தெடுத்துக்கோ. இல்ல ஏஏ தோழமையின் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வந்து சக நண்பர்களின் பகிர்வுகளை கேட்டு அந்த பகிர்வுல என்ன நான் இனம் கண்டு கொண்டு நலமடைவது இன்னொரு வழி. உனக்கு அந்த வழி சூட்டாதுன்னா அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கோ. இல்ல ஏஏ தோழமையின் நற்செய்திய 1-to-1 பேசிஸ்ல இன்னொரு நண்பர்கிட்ட எடுத்துட்டு போறது ஒரு வழி. அது எனக்கு நலமடைகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த வழியை தேர்ந்தெடுத்து செயல்படுது. இன்னொரு வழி, நான் என்னுடைய பழுதுகளை ஒரு ஸ்பான்சர்ட்ட உட்கார்ந்து பேசி தீர்த்து கொண்டு அந்த பழுது நீக்க அனுபவத்தை தனிப்பட்ட முறையில பகிர்ந்து கொள்வது. இதுல எந்த வழியாச்சும் ஒரு வழியை, உனக்கு உகந்த வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. யாருமே இந்த வழியில போன்னு சொல்ல முடியாது. ஹியர் தி டிசீஸ் சொல்லப்பட்டிருக்குது, அதற்கான வழி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நான் தான் மருத்துவர், நான் தான் பேஷண்ட், நான் தான் என்னுடைய நோயை டயக்னோஸ் பண்ணிக்கணும். இது தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ
இன்னைக்கு சிந்தனை அதுதான். Has the AI way become my natural way of living? அவ்வளவுதான் கேள்வி. இப்ப இந்த ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்டடையும் செயல் திட்டத்தை என்னுடைய இயல்பான இயற்கையான குணமடையும் வழியாக மாத்திக்கிட்டேனா? இதுதான் இன்னைக்கு அந்த தாக்கு. இல்ல நான் அதை விட்டுக்கிட்டு அவளை நினைச்சு உரல இடின்னு இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். அரிசியை போடாம அம்மிகள்ல ஆட்டிக்கிட்டே இருக்கேன். Has the AI way become my natural way of living? இயற்கையாக நான் வாழக்கூடிய வழியாக மாறிடுச்சுதான். கொஞ்சம் கண்ணை மூடி ஆழமாக சிந்திச்சு பாரு. எதுக்காக நான் ஏஐக்கு வந்திருக்கேன்? அந்த வேலையை செய்யறேனா அல்லது வேற ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்? Has the AI way become the natural way of living? ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்டடையும் செயல் திட்டம் என்னுடைய இயற்கையான இயல்பான வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதா? இல்லைன்னா இன்னமும் செயற்கையாக தாந்தோன்றித்தனமாக என்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் இழுத்துட்டு போற திசையில போயிட்டே இருக்கணும். இன்னும் அங்க போகணும்னு தோணுது, அங்க போகணும். ஒரு நண்பர் போன வருஷம் வந்திருந்தாரு அனிவர்சரி மீட்டிங். அவர் சாதாரண ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. எங்க ஊர் அனிவர்சரிக்கு வந்திருக்கிறவர் அவர் அங்க 1000 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 600 ரூபாய் 700 ரூபாய். 1000 ரூம் போட்டு சம்பாதிச்சு ரூம் போட்டு தங்கி அந்த ரூம்ல இருக்கவங்க கிட்ட 1000 ரூபாய் நாக் அவுட் வேற விளையாடி 3 நாக் அவுட்ல தோத்து போய் 3000 ரூபாய் பணத்தை தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா ஏஐ அனிவர்சரிக்கு வந்தா நான் குணமடைஞ்சிடுவேன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதுக்காக நான் அனிவர்சரிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. எனக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. எல்லாரும் அதுதானே சார் சொல்றாங்க, கடனை வாங்கிட்டுனாலும் அனிவர்சரிக்கு போ குணமடைஞ்சிடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, has the AI way of living become my natural way of living? ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய மீட்டடையும் செயல் திட்டம் என்னுடைய இயல்பான இயற்கையான வாழ்க்கையா மாறிட்டதா? அல்லது யாரோ சொல்றதை கேட்டுட்டு என்னுடைய உணர்வுகள் போன பக்கத்துலாம் போய் ஊடு சுத்துறதுக்கும் சோறு திங்கிறதுக்கும் நான் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னா? என்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் இழுத்து செல்லக்கூடிய பாதையில பயணித்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு நானே இன்று நான் இருக்கும் நிலையை துல்லியமாக அறிந்து கொண்டு நான் முன்னேற முயற்சிக்க வேண்டாமா? இன்னமும் ஏஐ தோழமையில நான் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாமலேயே பயணிச்சு கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பாரு. அதான் இன்னைக்கு அனுப்பிங்க. அவளை நினைச்சு உரல இடிச்சுட்டே இருக்கேனா? யோசிச்சு பாரு. இதை தொடர்ந்து ஒரு தியானம் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு சைனீஸ் ப்ராவர்ப்னு சொல்லுவாங்க, a 1000 mile journey begins with a single step and you can take that single step from where you are, not from where you imagine yourself to be. ஒரு 1000 மைல் பயணம் நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியில மட்டும்தான் ஆரம்பமாகும். அந்த முதல் அடியை நான் எங்க இருக்கிறனோ அங்கிருந்து தான் எடுத்து வைக்க முடியும். நான் கற்பனை செய்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து என்னுடைய நீண்ட பயணத்தை நான் ஆரம்பிக்கிறது சாத்தியப்படவே படாது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நான் என்னுடைய சக மனிதர்களை விட மிகவும் பின்தங்கி வந்துட்டேன். எனக்கு 39 வயசுலதான் ஏஐ கிடைக்குது. ரொம்ப பின்னால இருக்கேன். வாழ்க்கையில நிறைய இழந்துட்டேன். ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்குது. இந்த மன அழுத்தத்தோடயே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா மறுபடியும் மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும். போர் அடிக்கா போய் ஒரு கடையில போய் டீ குடிச்சு வருவோம் அப்படின்ற மாதிரி. போர் அடிக்கா புண்பட்ட மனசை புகை விட்டு ஆட்டு அப்படின்னு எவனாச்சும் ஒரு திருத்தம் சொல்லுவான். அது மாதிரி புண்பட்ட மனசை ஒரு ஏஐ மீட்டிங் போய் ஆறுதல் படுத்திக்கோ, அல்ல போய் சினிமா போய் ஊரை சுத்திட்டு வா. இந்த மாதிரியாக பார்ஷியல் ரெமெடிஸை மட்டுமே தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தியானத்துல சொல்றாங்க, ஐ வில் ரிலாக்ஸ் அண்ட் நாட் கெட் டென்ஸ். கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கும். ஆமா, நான் இன்னமும் அந்த வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கல, வாழ ஆரம்பிக்கல.
பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, எதுவுமே கெட்டு போயிடல. கண்ணை மூடு, ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. சோல் பேலன்ஸ்ன்ற வார்த்தையை இன்னைக்கு உபயோகப்படுத்துறாரு. உன்னுடைய ஆன்மா அமைதியில அடங்கட்டும். ரொம்ப ஒண்ணு பெருசா அலட்டிக்காத. போனது போச்சு, போனது திரும்ப வரவே வராது. சென்றது நீ நீளாது மூடவே, நீ சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையெனும் குழியில் விழுந்து குமையாது. சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை சின்னமுறை சேர்த்துக் கொண்டு தின்று விளையாடி இருந்து வாழ்வு இனிமையெல்லாம் பறந்துவோம் திரும்பி வாரா. இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணு, ஒண்ணும் கெட்டு போயிடலாம். இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும். பேலன்ஸ் யுவர் சோல். ஒரு ஈக்குவானிமிட்டியை கொண்டு வா. மனசுக்குள்ளார கும்மடிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த கும்மறல் தான் செயல் அடிமைத்தனத்துக்கு என்னை கொண்டு போகுது. நான் என்னுடைய மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு இளைப்பாறிய நிலையில் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய கவனத்தை குவித்து தியானிக்க சொல்லி சொல்றேன். பேலன்ஸ் கொண்டு வா. எந்த வகையான உணர்ச்சி தடுமாற்றங்களும் வேண்டாம். நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று. நடந்ததையே யோசிச்சுட்டே இருந்தேன்னா மண்டை முழுந்து கீழ் கொடுத்த மாதிரி ஆயிட்டு. இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும்? ரிலாக்ஸா உன்னுடைய கவனத்தை குறிச்சு யோசிப்பாரு. பயப்பட தேவையே இல்லை. உன்னை இயக்கக்கூடிய கடவுள் உனக்குள்ளாரே இருக்கிறார். வேற எங்கேயும் இல்லை, உனக்குள்ளாரே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த பேராற்றல் உன்னுடைய ஆன்மாவாக உனக்குள்ளே இருக்குது. You are not a human being waiting for a spiritual experience. You are a spiritual being undergoing a human experience. புரிஞ்சுக்கோ, ரிலாக்ஸ் பண்ண, ஒன்னும் கெட்டு போயிடல. I will learn soul balance. All is well. நல்லா இருக்கு, ஒன்னும் கெட்டு போயிடல. நிலை மாறும் உலகில் எல்லாம் உலகம் தான் நிலை மாறிட்டே இருக்கு. ஆனா எனக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவன் நிலை மாறுவதே கிடையாது. சோல பேலன்ஸ் குள்ளார கொண்டு வா. நிலை மாறும் உலகில் எனக்குள்ளார ஆன்மா நிலைத்திருக்கும் என்ற மனநிலையில என்னுள் இறையர் பேராற்றல் இருக்கின்றார். அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது என்னுடைய பொறுப்பு. ஆற்றல் எனக்குள்ளார இருக்கு. அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறதுன்றத எனக்கு புரியவே இல்லை. இறைவனுடைய ஆற்றலை எடுத்து பயன்படுத்த வேண்டியது இப்போ என்னுடைய பொறுப்பு. அப்போ சோல் பேலன்ஸ் இல்லைன்னா இறைவனுடைய ஆற்றலை பயன்படுத்துவது சாத்தியப்படவே படாது. நிலை தடுமாறாத, வேண்டாம். இது நாள் வரைக்கும் எதுக்கு வந்தோன்றது புரியாம காலத்தை விரயமாக்குனது உண்மைதான், இருந்துட்டு போட்டோம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்ப கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணு. எனக்குள்ளார கடவுள் இருக்கிறார். எனக்குள்ளார கடவுளுடைய ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை எடுத்து எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு புரிஞ்சு செயல்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பயன்படுத்தப்படாத இறை ஆற்றல் மீண்டும் ஆள் மனதுக்கே போயிடும். ஆற்றல் இருக்கு, ஆனா அந்த ஆற்றலை எடுத்து பயன்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? எத்தனை காலம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னமும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம். பேலன்ஸ் யுவர் சோல். ஒரு ஈக்குவானிமிட்டி ஆஃப் ஸ்டேட்ல வா, உள்ள சமநிலைக்கு வா. வந்ததுக்கு அப்புறமாக இறைவனோட இருத்தலை உரக்குள்ளார உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிக்கொணர்ந்து அதை பயன்படுத்த முயற்சி செய். இறை ஆற்றலை பெற்று செயல்பட்டால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. If your faith is a grain of mustard, nothing shall be impossible to you. If you say unto this mountain, uproot from here and drown into the ocean, it will be done. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தா, கடுகளவு திரும்ப நம்பிக்கை இருந்தா போதும். உன்னால் ஆகாதது எதுவுமே கிடையாது. இந்த இட்டே பெரிய மலையை பார்த்து அப்படியே பெயர்ந்து கடல்ல போய் விழுந்தா நடக்கும். வேறொன்று நிற்கக்கூடிய ஆலமரத்தை பார்த்து uproot from here and get drowned into the ocean அப்படி சொன்னா நடக்கும். அப்ப நான் ஒரு ஆலமரத்துக்கு முன்னால போய் எனக்கு நம்புறேன் ஆலமரம் போய் வெளியே போய் விழு அப்படின்னு சொன்னா அது பைசாட்டம் கிடையாது. இட்ஸ் அ பேரபிள், இட்ஸ் அ மெட்டஃபர், ஒரு ஓமானம், அவ்வளவு. அப்ப எனக்குள்ளார மலை போல குற்ற உணர்ச்சி, மலை போல அவமானம், அசிங்கம் எல்லாம் என்னை அழுத்திட்டு கிடக்குது. வேரூன்றி போயிருக்குது. ஒரு ஆலமரத்தை மாதிரி வேரூன்றி போய் கிடக்குது. கடுகளவு நம்பிக்கையோட
என் மனசுல இருக்கக்கூடிய பாருங்கள் எல்லாமே என்னை விட்டு விலைக்கு போய் கடல்ல விழுந்து சொன்னா விழும். நடக்கும். இறையர் பேராக்கலாம், நீ செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா செய்ய வேண்டியது யாரு? எனக்குள்ளார ஆற்றல் இருக்குன்னு நம்ப வேண்டியது யாரு? நான் சரியாதான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவளை நினைச்சு உரல இடி 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 இடின்னு இடிச்சுட்டே இருந்தாலும் எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும் ஒண்ணுமே ஆபப்படுத்தே கிடையாது. நீங்க என்ன செய்ய சொல்லிட்டாங்கன்றத புரிஞ்சு கொண்டு அதை செய். மறுபடியும் என்னுடைய குருஜி எனக்கு உணர்த்தினதை நான் அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல படிக்கிறத தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். காலேஜ்ல பட்டம் பெறுற வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். கஞ்சா குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொம்பளைங்க சைட் அடிக்கிறது, லவ் லெட்டர் கொடுக்கிறது, பாட்டு பாடுறது, சும்மா போறது, ஃபைனான்ஸ், டான்ஸ், படிக்க மட்டும் செய்யல. சரி எப்படியோ படிச்சு முடிச்சு ஏதோ ஒரு வேலையும் கிடைச்சி போச்சுது. வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். சரி சாவ போற நிலையை கொண்டாந்து ஏஏல விடுறாங்க அப்படின்னா ஏஏல வந்ததுக்கு அப்புறமாகவும் இங்கேயும் இங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. இங்க என்னுடைய வேலை தெளிவா சொல்லிட்டாங்க. The AA program is a way of life. AA program is a way of life. It's a way of living. We have to learn to live that program if we need to stay sober. இங்க மனத்தெளிவுடனான நிம்மதியான நிறைவான பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இதை வாழ்ந்தா தான் நடக்கும். இதை விட்டுட்டு வேற என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்க? இதை விட்டுட்டு வேற என்ன செஞ்சாலும் உனக்கு ஒண்ணுமே பிரயோஜனப்படாது அப்படின்ற கருத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இதை தடுக்கிறது எது? இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறேன். இந்த பயணத்தை, அதாவது 1000 மைல் பயணம் நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியில ஆரம்பிக்கும். ஆனா நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியை நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துல இருந்து நான் எடுத்து வைக்க முடியும். நான் கற்பனையாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுத்து வைக்க முடியாது. உதாரணத்துக்கு திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் வரணும் அப்படின்ற பயணத்தை நான் திருநெல்வேலி என் வீட்டுல இருந்து ஆரம்பிக்க முடியும். திருச்சியில இருந்து ஆரம்பிக்க முடியாது, அல்லது விழுப்புரத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? குழப்பமான நிலையில இருக்கிறேன். அன்நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் லிவிங்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சோல் பேலன்ஸ்ல இல்ல, தடுமாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணு, பேலன்ஸ் பண்ணு. என்ன செய்யணும்ன்ற யோசிச்சு பாரு. நிலை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல உனக்குள்ளார நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஆற்றல் என்னைக்குமே இருக்கு. அந்த ஆன்ம ஆற்றலை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியது யாரு? நீதானே. உபயோகத்துக்கு அது இருக்கு, உன்னுடைய பயன்பாட்டுக்கு அது இருக்கு. பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா நான் தான் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே. ஐயோ, நீ கடவுளுடைய குழந்தைப்பா, கடவுளுடைய குழந்தை. எல்லா உயிரினங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள்ளார இருக்குது. உன்னுடைய இதயம் குடிக்குது, உன்னுடைய லங்ஸ் வேலை செய்யுது, உன்னுடைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாமே சின்ன வேலை செஞ்சுட்டே இருக்குது. இறைவன் உனக்குள்ளார இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த ஆற்றலை உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கொண்டு வர வேண்டியது இப்போ உன்னுடைய பொறுப்பு இல்லையா? என்ன செய்யணும்? அதுக்காக ப்ரேயர் பண்ணு, கேளு. ஐ ப்ரே தட் ஐ மே ரிலாக்ஸ் and get the strength that is given to me. I pray that I may subject my will to God's will to be free from all tensions. எல்லாம் இந்த டென்ஷன்ல தான். இந்த டென்ஷன்ல என்ன பண்றது? டென்ஷன்ல ஒண்ணுமே சரியா இல்லை அப்படின்னா உடனே சாராய கடையை பார்த்து போயிடுவாங்க. டென்ஷன்ல ஒண்ணுமே சரியில்லைன்னா ஏஐ மீட்டிங்ல உட்காந்து புலம்பிட்டா சரியா போயிடும். புலம்புனா சரியா போகாது தம்பி, கண்டிப்பா போகாது. அப்ப எது சரி பண்ணும்? படுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையாக வாழ்க்கையா வாழ்றதுலதான். வாழ்றது நீ இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும். வழியை சொல்லியாச்சு, கை காட்டி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்காத. உடனே தூக்கி விட்டுட்டாங்கல்ல, உயிர் பிழைக்க வச்சுட்டாங்கல்ல, உயிர் பிழைச்சிட்டேல்ல. இப்ப ப்ரோக்ரஸ் அதே இடத்துலயே கட்டுப்பிடிச்சு புத மண்டலம் பக்கத்துலயே ஒரு டென்ட்டை போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு எப்படி சாராயங்களை படுத்துக்கிறதுன்னா அதே மாதிரி இந்த டென்ட்ல இங்க உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே சாவர வரைக்கும் புலம்பிக்கிட்டே நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். அது கிடையாது. உன்னுடைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் இறை அருளால் ஆன்மீக முன்னேற்றமாக எப்படி பிரித்து அமைத்துக் கொண்டேன் அப்படிங்கறது அனுபவம். அசிங்க நிகழ்வுகள் உன்னுடைய அனுபவம் அல்ல. அசிங்க அவமானத்தை
உன்னுடைய தோல்விகளை, உன்னுடைய பின்னடைவுகளை இறைவனுடைய அருளால அவருடைய ஆற்றலை பயன்படுத்தி எப்படி ஆன்மீக முன்னேற்றமாக நீ மாத்தி அமைச்சுக்கிட்ட அப்படிங்கிறது அனுபவம். அந்த அனுபவம் உனக்கு தெம்பு கொடுக்கும். அந்த தெம்பு உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த அனுபவம் தெம்பு நம்பிக்கை பகிர்ந்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு. அதுக்கான ஆற்றலை கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படு. இது ரொம்ப பெரிய I pray that I may relax, that God's strength will be given to me. Yes, கண்ணை மூடி புனிதமான மௌனத்துல சும்மா இரு. இறை அருட்பேராத்து உங்களுக்குள்ளார பாய ஆரம்பிக்கும். உன்னுடைய வழி என்னங்கிறது நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. ஆனா செயல்படு. சும்மா இருக்காத. காலத்தை வேஸ்ட் பண்ணாது. போனா திரும்பி வராது. சென்றதையும் நீளாது மூடவே. நீ சென்றதையே சிந்தை செய்து இன்னைக்கு இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணிடாது. இந்த 24 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாது. சென்றவனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை சின்ன முறை சேர்த்துக் கொண்டு இன்று விளையாடி இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போ. எல்லாமே சரியாயிட்டு. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த புரிதல் உனக்கு வேணும் தானே. இன்னைக்கு உனக்கு வாழ்றதற்கு ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கை முறையா வாழ்றதற்கு ஒரு நாளான எல்லா முயற்சிகளையும் செய் அப்படின்ற கருத்துதான் இன்னைக்கு சொல்லி சொல்றோம். ரொம்ப நல்ல அழகான சிந்தனை, ஆழமான சிந்தனை. இன்றைய சிந்தனை என்ன? இன்னைக்கு சிந்தனை as the way of life become my natural way of living. தோழனை பரிந்துரைக்கக்கூடிய இந்த 12 படி இந்த இயல்பான வாழ்க்கை முறையா மாறிக்கலாம். இந்த ஏன் உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இதுக்கெல்லாம் வரல, இந்த ஆட்டத்துக்கு வரல, எனக்கு சரியான சீட்டு வரல, என்னால ஸ்கூட் விட்டுறேன். அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலாக்ஸ், பேலன்ஸ் யுவர் சோல். உள்ளத்து சமநிலை கொண்டு வா. சமநிலை கொண்டு வர்றப்ப உன்னுடைய எல்லா வகையான இதுவும் நிலை மாறும். உலகத்துல இறையாறு பேராக்கள் எனக்குள்ளார நிலைச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா டேப் எனர்ஜி, ஆற்றலை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வாழ கத்துக்கோ அப்படின்ற கருத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்காக நான் பிரார்த்திக்க சொல்லி இன்னைக்கு பரிந்துரை சொல்லி இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கருத்து சிந்தனைகள் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைகிறோம் நான் பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச். Thank you very much. Over to you, Silvara. Thank you very much.